ஆயிரம் செல்லடி என்ன பார்க்க போகிறோன்னா இவன் சீசன் 1 எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்க்குற முன்னாடி போன எபிசோட பார்க்கலன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ இந்த எபிசோட் தெளிவாக புரியும். அதே மாதிரி போன எபிசோடு பார்க்காதவங்களாம் முன்னாடியே பார்த்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோட் தெளிவாக புரியும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எபிசோடையும் பாருங்கள், நம்ம சேனலில் போட்டிருப்போம். அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த எபிசோடை பார்த்து தான் இந்த எபிசோடோட கண்ணு புரியும். சரியா? முடிஞ்ச அளவுக்கு அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஒரு அனிமிலாம் போட்டிருப்போம். அந்த அனிமியை செக் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு நம்ம ரிவ்யூஸ்லாம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கமெண்ட்ஸ்லாம் தெரிவிக்க விடுங்க. சரி, வளவன் பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜன்மி தமிழ். நாங்கள் கோஜ கைஸ். ஃபஸ்ட் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம அந்த ஷாப்பில்ன்ற ஆர்ச்சி ஸ்டாப்பில் நம்ம சோஜி தான் காட்டுறாங்க. சோஜி வந்து அந்த நம்ம ஹீரோட அந்த ஆளை பார்த்துட்டு இருப்பான். அந்த டிராயிங்கை கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல கேட்பாங்க. இந்த இடத்துல அந்த நர்ஸ் வந்து இவங்ககிட்ட என்ன அந்த சிஸ்டர் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, யூசியோட குரூப்பை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அதே மாதிரி நீங்கள் எல்லாமே இன்டெரக்டாக தான் பண்ணுறீங்க, நீங்கள் எதுலேயும் பண்ணவில்லை, நீங்கள் நம்மளோட ஆட்களை வச்சு அதெல்லாம் பண்ணலாமே, ஏன் அதை பண்ணலதில்லை அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த நாகசாகியில் வந்து நிறைய ஒற்றர்கள் இருக்காங்க, அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது, இந்த என்ட்ரையர் வேர்ல்டு அவங்க பை பண்ண மாதிரி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ட்ரீம் சிம்மாரம் வந்து கொஞ்ச நாள்லேயே பாஸ் ஆக போகுது. அதே மாதிரி இந்த காட் ஆஃப் கிரியேஷன் யூஸையும் வந்து ரூல்டு ஓவர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே நாகசாயை கட்டிகிட்டு இருப்பாங்க. இங்கே நாகசாயில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, இவங்க ஒரு பக்காவான பிளானை போட்டுட்ருப்பாங்க. ஏன்னா ஒரு பக்காவான இங்கே ஒரு பிளானிங் நடந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இந்த வந்து கிரிமினல் ரேட்டு வந்து கேபிட்டலில் தான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் அங்கே கிரிமினல்ஸ் நிறையா இருக்காங்க. அதனால் இங்கே வந்து ட்ரேட் யூனியனோட நாகசாகியும் அது இங்கே அந்த இடத்துல இருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம இடத்த நம்ம பாதுகாத்தே ஆகணும். அவங்க எக்ஸ்ட்ரீப் ஆகிறதுக்கு ஒரு வழியும் விடக்கூடாது. கண்டிப்பாக எல்லா வழியிலும் நம்ம தடை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க பக்காவான பிளானை போட்டுட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா நாகசாகியோட மெயின் டவர் தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தா இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போது நம்மளுக்கு என்ன விஷயம்னா, இங்கே யாரும் வரக்கூடாது, அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம். அப்போ இங்கே வந்து புகைமூட்டத்துலேருந்து வரும்போது இங்கே ரொம்ப புகைமூட்டமாக இருக்குன்னு சொல்லும்போது, பாஸ் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு நம்ம சோஜியும் வருவான். அப்போ தான் கேட்பான், நீங்கள் எதையும் செக் பண்ணுறீங்க, அது எனக்கு தெரியுது அப்படி சொல்லும்போது, எதுக்கு நம்ம வந்து அந்த இவனை விட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ரைஸை நம்ம கொல்லணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவனை கொண்டு தான் ஆகணும், ஆனால் அதுக்கு இப்போ ஒரு நல்ல நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா ரைஸோ தான் வந்து மட்சுமியை கொலை பண்ணியிருப்பான், அதனால் அவனை கொன்னே ஆகணும்னு சொல்லும்போது, ஆமாம் அவன் தான் கொலை பண்ணான், அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்போ யார் தான் இது பண்ணது அப்படின்னு கேட்கும்போது தான் இவன் வந்து அது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்தான், பட் அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிகிட்டு இருப்பான். ஏன்னா அராட்டா சமான் தான் வந்து அந்த கொன்னவர், ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அவர் தான் கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருப்பான். அதே மாதிரி ஹீரோவும் அந்த இதை வச்சு தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்தான் அப்படி சொல்லிட்டு இவங்க இவ்வளோ கதையும் இங்கே பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக் என்னென்னு காட்டுவாங்க. அப்போ தான் யூவின்னு ஒருத்தியை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ இந்த மிஷினுக்காக இங்கே வரும்போது தான் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா டேஞ்சர் மிஷின் வந்து இவர்கிட்ட அந்த கொலை முன்னாடி கொலை பண்ணியிருப்பார்ல, அந்த ஐராட்டா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் வந்து இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, ஆனால் அந்த அசாசின் யார் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ எதுக்கு என்னோட விரோதத்தை கோபான் வந்து இங்கேருந்து அட்சுமிக்கு கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி ஒரு இந்த ஸ்மக்லிங்கை நான் எப்படி இது பண்ண முடியும், அதே மாதிரி இந்த வேர்ல்டு எப்படி இதுக்காக எண்டாக போகுதுன்னு தெரில அப்படி சொல்லும்போது தான் நான் வந்து இதை அவகிட்ட கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ யார்கிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்லும்போது, அவங்க அப்பா கடைசி நாளில் அவளுக்கு நினைவாக கொடுத்துட்டு போனதை நான் அவகிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பேசிகிட்டு இருப்பான். அப்போ தான் இவன் சொல்லுவான், இங்கே ஒரு ரிவெஞ்சர்ஸ் குரூப் இருக்குது, அதுதான் உங்கள் அப்பாவையும் கொலை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவரோட இதை யார் கொலை பண்ணோம், அவரோட விருதம் இருக்கிற வரைக்கும் யார் அப்படி கொலை பண்ணது கேட்கும்போது, ஆமாம் அவங்க அப்பாவுக்கு ஆக்சுவலாக கொலை பண்ணிட்டாங்க, அந்த கொலை பண்ணது யாருன்னா ரைஸோன்னு சொல்லும்போது இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். ஏன்னா இவருக்கு அந்த இது தாங்க முடியாது, இவ கண்ணுலாம் ஒரு மாதிரி போகும், யார் அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ இவனும் சொல்லுவா, அவன் சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே இருப்பா. இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ தான் சொல்லுவான், அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருவோம் இவனுக்கு. ஏன்னா இவன் ஒரு மருமகனாக போகிறவன், இவனை எப்படி என் கொலை பண்ணலாம், அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா என் லைஃப்பை பாதுகாக்கிறேன், என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொன்னான், அதே மாதிரி அவன் என் அப்பாவே கொலை பண்ணிட்டான், அவன் சிரித்து பேசணும் எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே சொல்லிட்டு அவனை திட்டிக்கிட்டே இருப்பாள். ஏன்னா இவன் தான் அப்போ என்ன சொல்லிட்டு அவன் வந்து மட்சுமியின் இவன் சர்வ் பண்ணுறானா அப்படி கேட்கும்போது என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவனை முடிஞ்ச அளவுக்கு பனிஷ் பண்ணி ஆகணும், அவனை எப்படியாவது கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க இந்த உலகத்தோட கடைசி வரைக்கும் போனாலும் அவனை சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டு காயினை பிட் பண்ணி இவங்ககிட்ட கொடுப்பாங்க. ஏன்னா இது கொடுத்தனா இவங்க பனிஷ் பண்ணி ஆகணும். எப்படி எங்கள் அப்பா வந்து மட்சுமி இது பண்ணாரோ அதே மாதிரி அவனையும் நீங்கள் பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவள் அந்த காயினை உங்ககிட்ட கொடுத்துருக்கா, அப்படிங்க இது பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி அவள் ஆல்ரெடி செத்தும் போயிட்டா, நீங்கள் அதை திரும்பவும் கொடுக்கல. ஆனால் ஏன் ரைஸோவை இன்னும் கொல்லாமல் வச்சுருக்கீங்க? அது எனக்கு என்னென்னா தோணுதுன்னா, நீங்கள் அவனை பாவம் பார்த்து விட்டு வச்சுருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி அவன் அந்த சைனா டவுனையும் கிராப் பண்ணிட்டான், நாகசாகியும் பண்ணிட்டான். அந்த இதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவன் ஒரு ஆர்டிஸ்டா இல்லை என்னவா இருக்கான் அப்படின்னு கூட தெரில. அந்த பீஸ் ஆஃப் பிட்காயினை கொடுத்தானா நம்ம கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தா இவன் பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருப்பானா, இவன் மாதிரி ஒரு கண்ணை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான். இப்போ இவன் சொல்லுவான், இவன் கூட இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இந்த காலை நேரத்தில் இப்படி இருக்குமா, ஆனால் இப்போ ஏதாவது ஒரு புல்லட் இவன் மேலே பட்டுச்சுன்னா இவன் இங்கேயே செத்து போயிட்டானா, இவனுக்கும் இதுக்கும் எந்த க்ளூவும் இல்லாத மாதிரி நானே இதை எரேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா இவனுக்காக இங்கே அழுகிறதுக்கு யாரும் இல்லை, நான் இந்த இடத்த விட்டு கண்டிப்பாக லீவ் ஆகி போயிடுவேன். அதனால் இவனுக்கு என்ன நடந்தாலும் இவன் கையிலே அதை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு இங்கேருந்து கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனும் இப்படியே விரோதமாகவே இவங்கிட்ட மைண்டில் நினச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பான். அதே மாதிரி ஒரு ரிவெஞ்சரும் கூட. அப்போது இவன் கண்டிப்பாக அந்த கோல்டு காயினுக்கான வேலையை அவன் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகணும், டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சி இவனுக்கு கீழே சச்சிரும். பார்த்து கேர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லும்போது தான் டக்குன்னு பார்த்தா இவன் முடிஞ்சு பிளட் வரும். ஏன்னா சுட்டிருப்பாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன காயம் தான் அப்படின்னு சொல்லும்போது நீ எப்போவுமே இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோஜியும் சொல்லுவான். அப்போ அங்கே பார்த்தா ஒரு ஸ்னைப்பர் குரூப் வந்து எல்லாமே நோட் பண்ணியா என்னாச்சுன்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கு கண்டிப்பாக தெரியுது அங்கே ஒரு ஷிப்ஸ் நிற்கிது அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கு குறி வச்சு தான் அங்கே வேறு மாதிரி கட்டுவாங்க. அப்போ அங்கே பார்த்தா இவங்களும் இங்கே பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க எப்படி இதெல்லாம் தடுத்து நிறுத்தலான்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே நைட்டு தான் இதெல்லாம் நடக்க போகுது. அப்போ நம்ம கண்டிப்பாக இங்கேருந்து நம்ம நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் நடக்காது. அதனால் நம்ம வேறு பிளானை தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்கள அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் தான் எல்லாத்தையும் பண்ண போகிறாங்க, அந்த லைட் ஹவுஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அப்போ அதை தடுக்கிறதுக்காக நம்ம ட்ரேட் யூனியன்ஸை அலாட் பண்ணணும். அதே மாதிரி இது பிளானை ஃபுல்லாக நம்ம டிட்டனாக தான் செய்யணும். ஏன்னா ட்ரேட் யூனியன் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு ட்ராப்ஸ் வைக்கணும், அதனால் கண்டிப்பாக இதை பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது இங்கே பார்த்தா அதே மாதிரி இந்த ஷிப்ஸ் எடுத்துகிட்டு அந்த லைட் ஹவுஸை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அப்போ இவன் சொல்லுவான், இந்த கிளைண்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கான்ப்பா, இப்போ இங்கேருந்து இப்படியே கிளம்பி அந்த லைட் ஹவுஸை ஒரே ஷாட்டில் நம்மளே அதை டேக் ஓவர் பண்ணலாம் அப்படிங்க போயிட்டு இருக்கும்போது சின்ன பொண்ணு இந்த கப்பலில் தான் இருப்பாள். அந்த கப்பலை பார்த்த உள்ளே இருக்கும்போது அந்த சிவப்பு முடியார வந்துட்டு ஓ உனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது போல் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ சொல்லும்போது நம்ம 4th வாட்டி இதோட போயிட்டுருக்கோம், இதோட 4வது வாட்டி அப்படி சொல்லும்போது சாரி நான் இப்போ நியூவாக தான் சேர்ந்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு இவனும் இங்கேருந்து மழுப்பிடுவா. மழுப்பினோடனே இவனும் ஓ கை ரொம்ப சாஃப்டாக இருக்கே, ஒரு வேலைக்காரி கை மாதிரி இல்லையே அப்படி சொல்லும்போது இவனும் சரி சரின்னு சொல்லணும்னு இங்கேருந்து கப்பல்லேருந்து குதிச்சு இப்படி இந்த டைவ் அடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு நல்ல நேரம், இங்கேருந்து கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு இதோட போதும், நம்ம இது அங்கே ஒரு நல்ல பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி ஜாலியாக இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு இவங்களே இங்கேருந்து போவாங்க. அப்போ இங்கே பார்த்தா ஒருத்தங்க செத்து கிடப்பாங்க. என்னடா செத்து கிடக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா இந்த சைக்கோ ட்ரெயின் வீடியோ அந்த ஓனர் இருக்கான்லட்டு அவன் வந்து அந்த ஜென்ரல் வந்து அப்படியே உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துருப்பான். பின்னாடியே பார்த்தா நிறைய பேரோட செத்த ஃபோட்டோலாம் வச்சுருப்பான். இதை கலெக்ட் பண்ணுறதே இவனுக்கு இதாக இருக்கும் போல் ஆபியா, அதை அவங்ககிட்டயே சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை கலெக்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் நான் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சைக்கோ தரமாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பான். எனக்காக இன்றைக்கி ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, நம்ம ரேட்ஸ்லாம் அந்த இதெல்லாம் இது பண்ணிட்டாங்க, அதனால் கண்டிப்பாக இது பண்ணும்போது எனக்கும் அந்த ரேட்ஸை கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அப்போ இங்கே ரைஸோன் வந்து அவன் கத்தியை தீட்டிக்கிட்டு இருக்கும்போது வந்து சொல்லுவாங்க, உனக்கு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ஏன்னா கொஞ்ச நாள்லேயே இந்த ஷூஸை நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ இங்கே சொல்லலாம் இன்றைக்கி நைட்டு வந்து ரிவெஞ்சருக்கான வேலை இருக்குது, நீ கண்டிப்பாக வரணும் அப்படி சொல்லும்போது சாரி என்னை மன்னிச்சிருங்க நான் என்னால் வர முடியாது அப்படி சொல்லும்போது ஏன் வர முடியாது என்னாச்சு அப்படி சொல்லிட்டு இவன் இந்த வெள்ளை முடிக்காரனா நம்ம கேட்டுகிட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், நேச்சுரலாகவே சோஜி வந்து உன்னை கொல்றதுக்கோ இதுக்கோ தான் திட்டிகிட்டு இருப்பான் அப்படி சொல்லும்போது அது அவனோட இயல்பு தான், அது பண்ணலாட்டி தான் சந்தேகம் அப்படி சொல்லிட்டு இவனுங்க பேசிகிட்டு இருப்பான். அப்போ தான் சொல்லுவான், நீ உன் ட்ராயிங்ஸை உங்ககிட்டயே வச்சுருக்க ஆனால் அதை வெளியே எதுவும் பப்ளிஷ் பண்ணல அப்படி சொல்லும்போது எல்லா பிஹேவியரும் சேமாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு ஸ்வாடை வச்சுருக்கேனா இல்லை ஒரு ப்ரெஷ்ஷை வச்சுருக்கேன்னு தான் சந்தேகம், நான் எதை வேணாலும் இது பண்ணலாம், ஆனால் இது இல்லாமல் நான் வேறு ஏதாவது ஹோல்டு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே தத்துவங்கள்லாம் இங்கே பேசிகிட்டு இருப்பான். அப்போ இவர் சொல்லுவார், கண்டிப்பாக நீ வந்து தான் ஆகணும், நீ இன்வைட் பண்ணியிருக்காங்க ரெவெஞ்சர் குரூப்லேருந்து அப்படி சொல்லும்போது, நான் ஒரு நியூ வேயான லைஃப்பை தேடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஆனால் காட் உன்னை கண்டிப்பாக மன்னிப்பார், நீ கண்டிப்பாக இங்கே வர அப்படி சொல்லும்போது, இவனும் சரி உன் கொஸ்டின் என்னென்னா எல்லாமே மன்னிச்சாச்சு, இப்போ நீ உன்னைய மன்னிக்கணும் அப்படி சொல்லும்போது, இவன் அடுத்த சீனே அவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு இருப்பான். நம்ம சோஜியும் ஏதோ பார்த்து பயந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு தைக்கமாக நின்றுட்டு இருப்பான். டக்குன்னு அந்த பிளேடை எடுத்து வீசுவான். யார் மேலடா அந்த பிளேடை வீசுறான்னு பார்த்தா நம்ம ஹீரோ மேலே. ஹீரோ பிடிச்சிட்டு என்னப்பா இது பிளேடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது சோஜி அங்கே வந்துட்டு ஏதோ கேஷுவலாக அதை பார்த்த மாதிரி அப்படி சொல்லிட்டு இவனுக்கு டெஸ்ட் வச்ச மாதிரி இங்கேருந்து நழுவி போயிடுவான். நழுவி போயிடனே இவங்க 3 பேரும் இங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம சோஜி அப்புறம் எல்லாரும் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகிருப்பாங்க. அப்படியே இவங்களும் இங்கேருந்து கிளம்புவாங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த கோல்டு காயினுக்காக நம்ம எல்லாத்தையும் பண்ணி தாங்கணும் அப்படி சொல்லிட்டு இவங்களும் அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த ஏவன்ஸ்லேருந்து ஜட்ஜ்மெண்ட்டும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எல்லாருமே முடிஞ்சு ரிவெஞ்சர்ஸ் தான் இங்கேருந்து கிளம்புவாங்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிருவாங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட் வந்துக்கிறேன். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி நான் நிறைய இந்த வீடியோ போட்டேன் 10th எபிசோடு ஒரு வியூஸும் இல்லை, லைக்ஸ் மட்டும் வந்துச்சு ஒரு 5 லைக்ஸு. அப்புறம் கமெண்ட் 2 பேர் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அந்த கமெண்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே ஷேராக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. சப்ஸ்கிரைப் மட்டும் தான் ஏறுது, மற்றபடி எந்த ஒரு மோட்டிவேஷனான ஸ்பீச்சும் எதுவும் கிடையாது. ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ப்பா. ஏன்னா நானே 2 நாள் கழிச்சு தான் இப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். அதனால் இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமமான சப்போர்ட்டை கொடுங்க. நானும் இன்ஸ்டாகிராமில் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரிஸ் போடுறேன், ஆனால் முடியல. யூடியூப் தான் அதுக்கான ஒரே வழி. நீங்கள் நல்லபடியாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் ஏதாவது என்கிட்ட பேசணுன்னா நான் லிங்க்கை அங்கேயே கொடுத்துருப்பேன் யூடியூப் சேனலோட பயோலையே. அங்கேயே போய்ட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் ஏதாவது வேணும் மீன்ஸ் ஏதாவது யூடியூப் சேனலை பற்றி டவுட்ஸ்னால் ஏதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா எக்ஸ்பிளைனில் பற்றி ஏதாவது பேச போகிறீங்கன்னு மட்டும் அங்கே வந்து மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச எனக்கான நாலேஜை நான் அங்கே ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை பார்த்து ஸ்டே டியூனாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருங்க. கூட இருக்கணும் நல்லா பார்த்துக்குங்க. அப்படி யாருக்காவது அனிமி பார்க்கணுன்னா அப்போ நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். சரியா? உங்களோட விடைபெறுவது உங்கள் கோஜனமி தமிழ்.